எல்லாமே ஜெபிப்போம் பாருங்க. நம்ம வீட்டில் 3 மணிக்கெலாம் எழுச்சி ஜெபிக்கிறவங்களாம் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க. ஆனால் ஒரு டைமில் ஒரே நேரத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எந்த பகுதியில் எந்த இடத்துல இருந்தாலும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இணைந்து ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும் போது அது அந்த நாள் முழுவதும் அந்த திருப்தி, ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு. நீங்களாம் இப்போ நீங்கள் யாராச்சும் ஒரு ஃபேமிலியாக நம்மளாம் இருக்கோம் வச்சுக்கோங்களேன். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பார்த்தது இல்லை. ஆனால் அந்த பிரசன்னம் பாருங்கள், ஏசப்பா பாருங்கள், ஒரு ஃபேமிலியாக நம்மளை உருவாக்குறாங்க அப்படின்ட்டு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம். அது ஒரு ஆவிக்குரிய ஒரு மகிழ்ச்சி பாருங்கள். அந்த பிரசன்னத்தில் அது எப்படி நம்ம சொல்கிறது வார்த்தையில், அது உணர தான் முடியும். அந்த மாதிரி ஓகே. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வவல்ல தேவனே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சர்வவல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே ஸ்தோத்திரம். கத்தாதி கத்தாவே ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். அப்பா, வானமுடைய சிம்மாசனம், பூமி உமது பாதப்படியில் நம்முடைய நேசகுமாரன் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் அப்பா, நல்லா தேற்றவாளர் அழைத்து வந்து உணர்த்தி அப்பா, ஒரு குடும்பமாக ஒன்றிணைத்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கர்த்தர் கொடுத்த அந்த மகாபலி ஒரு ஸ்லாக்கிய பாக்கியத்திற்காக நன்றி. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் துதிக்க மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். உமது நாமத்தை உயர்த்துகிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம் அப்பா, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில். ஆம் பிதாவே.